கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளின் அப்பம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளைகளின் அப்பம் என்று அழைக்கப்படுகிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வானத்திலே இருந்து இறங்கி வந்த அப்பமாக இருக்கிறார். நாங்கள் புறஜாதிகளாக இருந்த போதிலும் எங்களுக்காகவும் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே பரலோகத்திலே காணப்படும்படியாக, எங்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த செய்தி நம்முடைய கருத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதிலே மறைந்திருக்கிறதான சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி தாரும். உடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளின் அப்பம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வரை இருக்கிற வசனங்களில வாசிக்கலாம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அவரிடத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ வந்தார். வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். அவள் கிரேக்க நாட்டின் பெண்ணாக இருந்தார். இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்பொழுது அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்று அவள் சொன்னார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்று சொன்னார். அவள் தன் வீட்டிற்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன்னுடைய மகள் கட்டிலே படுத்திருக்கிறதையும் கண்டார். இதிலே இருக்கிற சத்தியம் என்ன? அவள் புறஜாதி ஸ்திரீ. அவள் வந்து தெய்வீக சுகத்தை தேவனிடத்திலே கேட்கும் பொழுது, தெய்வீக சுகம் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய அப்பம். அதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, முதலிலே பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று சொன்னார். இதை ஏன் அவர் சொன்னார்? அந்த பெண்ணை கஷ்டப்படுத்தவோ சோதிக்கவோ அல்ல, அது ஒரு சத்தியம்தான். ஆனாலும் எத்தனையோ பேருக்கு அவர் சுகம் கொடுத்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லவா என்றெல்லாம் பார்க்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண் வார்த்தை அவளை ரட்சித்தது. உன் வார்த்தையினாலே அவளுக்கு சுகம் கிடைத்தது, நீ போகலாம் என்று சொன்னார். அவள் தன்னை தாழ்த்துகிறாள். உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்தான். ஆனால் நாய்க்குட்டிகள் அந்த மேஜையின் கீழே சிந்தி இருக்கிறதான அந்த துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான்
இந்த அப்பம் வானத்தில் இருந்து இறங்கி வந்தது. இந்த அப்பம் வேறு எதுவுமல்ல, வேறு யாருமல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் புறஜாதிகளாக இருக்கிற நாம் இந்த தெய்வீக சுகத்தை, இந்த வானத்திலே இருந்து இறங்கி வந்த மன்னாவை, மறைவான மன்னாவை நாமும் அனுபவிக்கும்படியாக கிறிஸ்து அவருடைய பிறப்பிலே அவர் யூதர் குலத்திலே தோன்றினாலும் சபிக்கப்பட்ட வம்சங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்தவர். கானான் சபிக்கப்பட்டவன், அந்த வம்சம் சபிக்கப்பட்ட ஒரு வம்சமாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கானானிய வம்சத்திலே யூதா கோத்திரத்திலே தோன்றினார். யூதா கானானிய ஸ்திரீயை விவாகம் பண்ணி அதன் மூலமாக பெற்ற அந்த குழந்தைகள், அந்த வம்சத்திலே யூதா கோத்திரத்திலே இவர் தோன்றினார். அதே போல அம்மோனியர், மோவாபியர் இஸ்ரவேலின் சபைக்கு, தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது என்று சபிக்கப்பட்ட நிலையிலும் அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தின் வம்சத்திலே தேவன் தோன்றினார், கிறிஸ்து தோன்றினார். இதற்கு காரணம் என்ன என்றால், இது உலகம் முழுவதுமாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். முழு உலகத்திற்கும் சொந்தமானதுதான். குறிப்பிட்ட ஒரு இஸ்ரவேல் வம்சத்துக்கு மாத்திரமல்ல. ஆரம்பத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அப்படி தோன்றியிருந்தாலும் புதிய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது புதிய வழியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பமாகி அவர் அவருடைய அப்பத்தை பிட்டு அவருடைய மாம்சத்தை கிழித்து ஒரு புதிய வழியை உண்டு பண்ணினார். தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. இதெல்லாம் ஏற்கனவே நாம் அறிந்த சத்தியங்களாக இருக்கிறது. அடுத்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலோ, சமாரியா பட்டணங்களிலே பிரவேசியாமலோ, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களில் சொல்லியிருக்கிறார். அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், முதலிலே காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலிலே தோன்றினதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால், இஸ்ரவேல் என் சிரேஷ்டபுத்திரன், அவனை விட்டுவிடு என்று பார்வோனிடத்தில் சொல்லும்படியாக தேவன் சொன்னார். தேவன் முழு உலகத்திலும் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை மாத்திரம் தனக்குள்ள ஜாதியாக, பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் தேவனை விட்டு விலகி பாவத்திலே பிரவேசித்து அக்கிரமத்திலே அழிந்து போகிறதுனாலே அவர்களை மீட்கும் பொருளாக அதே இஸ்ரவேல் கோத்திரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக செய்து அவரையே அவருடைய பாவங்களுக்கு, உலகத்தின் பாவங்களுக்கு பலியாக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் முதலாக கிறிஸ்துவை அனுப்பினார். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள்
இந்த சுவிசேஷத்தை இஸ்ரேல் ஜனங்கள் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே புறஜாதியாரிடத்திலே இந்த ஊழியர்கள் வந்தார்கள். இந்த ஜீவ அப்பம் என்று தன்னை சொல்கிறது இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வானத்திலே இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் நானே, தேவன் அருளின அப்பம் என்றார். வானத்திலிருந்து உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்து இறங்கின அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்கிறது. இந்த அப்பம் ஜீவ அப்பம், ஜீவனை கொடுக்கிற அப்பம், நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் முதலாக அனுப்பப்பட்டது. அதனால தான் சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இந்த உலகத்தின் ஜீவன், இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இவருடைய மாம்சமும் இவருடைய ரத்தமும் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொன்ன பல காரியங்களை பார்க்க முடிகிறது வேதத்தில். அடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. கிறிஸ்துவனுடைய சரீரம் தான் அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் நமக்குள்ள உண்டாகிறது. இதைத்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். அப்போஸ்தலன் யோவான், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆதி முதல் இருந்தார். அவருடைய வார்த்தைகளை இந்த ஊழியர்கள் கேட்டார்கள், கண்களால் கண்டார்கள், நோக்கி பார்த்தார்கள், கைகளாலே தொட்டார்கள். 3½ வருடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இந்த அப்பத்தை நாம் எப்படி புசிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் என்று. எப்படி சொல்லுகிறார்? அவருடைய மாம்சத்தை புசிக்க முடியுமா? யூதர்கள் கேட்டார்கள், மாம்சத்தை நம்மாலே புசிக்க முடியுமா? மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்கிறாரு, அது எப்படி முடியும் என்று அவர்கள் கேட்டார்கள். இதற்கு விளக்கம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்படி ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். அதனால தான் சொல்கிறார், என் மாம்சத்தை புசியுங்கள்.
மாம்சத்தை புசியுங்கள் என்று சொன்னால் அவருடைய வசனங்கள், வேத வசனங்கள், அந்த வேத வசனங்களை தியானிக்கிறதும் அதன்படி நடக்கிறதும் அதை ஏற்றுக்கொள்கிறதும் தான் மாம்சத்தை புசிக்க கூடியதான அனுபவம். அடுத்து இந்த வசனம் யாருக்காக அனுப்பப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள், பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம் அவர்களுக்காகவே. ஆனால் என்ன நடந்தது? இவர்கள் பவுலும் ஊழியக்காரர்களும் இந்த வசனங்களை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46 முதல் இருக்கிற வசனங்களிலே ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்திலே போகிறோம். இப்படி புறஜாதியாரிடத்திலே போகக்கூடிய காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் முதலிலே என்று சொன்னார். ஆனால் புறஜாதியார் ஏற்றுக்கொள்கிறது போல இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இவர்கள் புறஜாதியாரிடத்திற்கு போகிறார்கள். அப்பொழுதுதான், நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினாலே இப்படி செய்கிறோம் என்று அதற்குரிய விளக்கத்தையும் சொன்னார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களையே இந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக முன்குறித்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு விட முடியாது. எல்லாருமே பரலோகத்துக்கு போய்விட முடியாது. யாரெல்லாம் இந்த ஜீவ அப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த வசனங்களை தியானித்து அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளை, பட்டணத்து முதலாளிகளை தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. ஏன் துரத்துகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. அதனாலே துரத்திவிட்டார். அடுத்து இந்த வசனங்கள் புறஜாதியாரிடத்தில் எப்படி கிரிய செய்தது என்றால், ஆனபடியினால முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்து மாம்சத்திலே கையினாலே செய்யப்பட்ட விருத்த சேதனம் உள்ளவர்களாலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் என்று நீங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நெடுசுவரை தகர்த்து அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆதலால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார் ஒரே தேவனுடைய வீடாக இருக்க வேண்டும் என்று இந்த கலாத்தியர் வசனங்கள் 2ஆம் அதிகாரம் 19 வரை இருக்கிற வசனங்கள் கூறுகிறது. இதுல என்ன ரகசியம் இருக்கிறது, என்ன சத்தியம் இருக்கிறது என்று சொன்னால்,
யூதர்கள் மாம்சத்தின்படி விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அதனாலே புதிய ஏற்பாட்டு சபையிலே இருக்கிற விசுவாசிகளிலே சில புறஜாதியாராக இருக்கக்கூடியவர்கள் விருத்தச்சேதனம் செய்து யூதர்களாக வேண்டும் என்று போதித்தார்கள். ஆனால் அது அவசியம் இல்லை. யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வந்து இறங்கியது. அதே நேரத்தில் யூதர்கள் அல்லாத புறஜாதியாரையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினார். உடனே இந்த ஊழியர்கள் எல்லாம் அப்படியே மிரண்டு போனார்கள். தேவன் விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, விருத்தச்சேதனம் இல்லாதவர்களையும் அங்கீகரித்தாரே, ஆவியினாலே ஒரே சரீரமாக்கினாரே, இவர்களையும் நாம் யூதர்களாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நிதானித்தார்கள். இரு திருத்தாரும் முன்பு வேறு வேறாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் இருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறதுனால இதில் மாம்சம் அல்லது சரீரம் அல்லது ஒரு இனம் என்பதெல்லாம் இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதி என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. எல்லாம் ஒரே ஆவினாலே நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து எல்லாரையும் ஒன்றாக்கினார். பிள்ளைகளின் அப்பம் நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதில்லை என்று முதலிலே பிள்ளைகள் திருப்தியாகட்டும் என்று சொன்னது போல பிள்ளைகள் திருப்தி அடைந்தார்கள். ஆனால் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதாயிருக்கு. இப்பொழுதும் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீயின் பிள்ளைகள் அதிகம் என்று சொல்லப்பட்டது போல, கன்னியருக்கு தொகை இல்லை என்று சொல்லப்பட்டது போல, 1000 வருட அரசாட்சியில 1,44,000 யூதர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். மற்றவர்கள் புறஜாதியர். ஆனால் பரலோகத்தில் இந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்லப்படவில்லை, அறிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. ஆனால் பரலோகத்திலும் யூதர்களும் இருப்பார்கள். மற்ற அங்கே ஜாதிகள் எல்லாம் கிடையாது. இருந்த போதிலும் இந்த பிள்ளைகளினுடைய அப்பத்தை தேவன் கிருபையாக புறஜாதியாராகிய நமக்கும் கொடுத்திருக்கிறார். இதை நாம் சிந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறபடினால அவர் நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த செய்தியை தேவனுடைய கிருபையில கரங்களிலே கொடுப்போம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகளின் அப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காகவே புறஜாதியாரிடத்திலே உம்முடைய வம்சத்தை நிலைநிறுத்தினீர். அந்த வம்சத்திலே நீர் பிறந்தீர். எங்கள் மேலே எவ்வளவு கருணை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தீர். நாங்கள் அதை ஏற்று உமக்காக வாழ, உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க உம்முடைய வருகையில காணப்பட உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.